விஜயை நீங்கள் கடுமையாக விஜய் செய்தது கரூரில் தவறு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு வைங்க, கம்ப்ளீட்டாக ஈக்குவேஷன் மாறி இருக்கும். விஜயின் மீது பொறுப்பு இருக்குங்கிறத நீங்கள் சுமத்தாமல் இந்த இடத்துல இது தப்புன்னு எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து அன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசியிருந்தா அது சட்டமன்ற குறிப்பாக மாறி இருக்கும். விஜய் வேறு வழி இல்லாமல் உங்களை பற்றி பேசுகிற இடத்துக்கு வந்திருப்பார். நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் ஓட்டு அவர்கிட்ட போகாமல், ஏன்னா ஒரு இடத்துல ஏதோ அவங்க தன்னை மீறி எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அவர்களை விமர்சிச்சுட்டாங்கன்னா இந்த ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. இப்போ அவர் பெருவாரியாக எடுத்தது இவர்களுடைய வாக்காகத்தான் இருக்கிறது. ஸோ எடப்பாடி அவர்கள் செய்த பெரும் தவறு அப்படிங்கிறதும் திமுக திரும்ப வந்ததற்கு மிக முக்கியமான காரணம். விஜய் உடைப்பதை அவர் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமலோ விஜயினுடைய திட்டங்களுக்கு தான் எதிர்ப்பை பதிவு செய்யாததன் மூலமாக எடப்பாடி அதை ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டாரோன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. தேசிய ஊடகங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு வருத்தம், நீங்கள் கொண்டு போய் விஜய்க்கு தனியாக காலம் போட்டுட்டு சீமான அதர்ஸ்னு உள்ள தூக்கி போடுறீங்க. தன்னை நிரூபித்து 8% வாக்கு வங்கி வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தனித்து யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு கட்சி வந்திருக்கிறது. அவ்வளோ ஈஸியெலாம் அது கிடையாது. வந்து காணாமல் போன கட்சிகள் எவ்வளோ இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் சினிமாவுக்கு உதாரணம் சொல்லுவாங்களோ, ஜெயித்தவங்க இன்றைக்கி மின்றவங்கள தான் நமக்கு தெரியும், அந்த இருட்டில் காணாமல் போனவர்கள் எக்கச்சக்கம்னு சொல்லுவாங்களோ அந்த உதாரணம் தான் நீங்கள் அரசியலுக்கும். அப்படி ஒருவர் நிரூபித்திருக்கிறார். நீங்கள் விசில் வந்து இவிஎம் பட்டனில் விவசாயிக்கு அப்புறம் தான் விசில் இருந்திருக்கும். பெற்ற மாநில கட்சிக்கு பிறகு தான் பதிவு செய்யப்பட்ட கட்சி. நீங்கள் அதை கொண்டு போய் அதர்ஸில் போகிறீங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் அவரை இழிவுபடுத்துவதாக, அவருடைய உழைப்பை இழிவுபடுத்துவதாக நான் ஊடக நிறுவனங்கள் மீது இதை விமர்சனமாக வைக்கிறேன்.